Hi everyone, welcome back to this channel. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த console.firebase.google.com நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கான்னு சொல்லி போய் பார்ப்போம். கண்டினியூன்னு கொடுங்க. ஓகே, கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா இதான் வந்து ப்ராஜெக்ட் உள்ள பண்ணி செட் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை செட் பண்ணுறதுக்குள்ள கமாண்ட் தான் வந்து இந்த npm install file. ஓகே, இந்த ரெண்டும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து காப்பி பண்ண கூட மட்டும் தான் நான் பேஸ்போ வந்து இன்சர்ட் பண்ணுறது வந்து க்ரியேட்னு சொல்லுவோம். ரீடுன்னா ஒரு டேட்டா வந்து ஒரு ரோ டேட்டா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பண்ணுறது வந்து ஃபயர் ஸ்டோர் வந்து ஒரு நோஎஸில் தான் நம்ம க்ரியேட் பண்ணும்போது கிடச்சிது. ஓகே, இப்போது நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். npm ஸ்டார்ட் கொடுத்து நம்ம வந்து ஆப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ npm ஸ்டார்ட் கொடுத்தா நம்ம இப்போ வந்து React.js ஆப் வந்து ரன் ஆயிரும். ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து ஒரு React.js ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரியில் ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணி அந்த க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு எம்டியாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். நம்ம வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு npx கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டத்தில் வந்து Node.js இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்க்கணும். நோட் வெர்ஷன் பார்த்துக்கோங்க. வெர்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து 22.2. ஓகே, அதுக்கப்புறம் வந்து npm வெர்ஷன் வந்து 10.7. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு React.js ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து npx create react app React.js Firebase க்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, க்ரெட் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஓகே, க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இது அப்படியே க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இது அப்படியே நம்ம விட்டுறலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு எம்டியாக வந்து ஒரு React.js ப்ராஜெக்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நான் சொன்னேன்ல ஃபயர் ஸ்டோர் அதில் போய் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபயர்பேஸை வந்து அக்கௌண்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஆப்பை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணி கனெக்ட் பண்ணணும். இப்போது அது எப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த console.firebase.google.com நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்து ஜிமெயில் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த சைட் விசிட் பண்ண உடனேவே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் வரும். இப்போ பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து GitHub வந்து லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பப்ளிக் அதான் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம console.firebase.google.com இந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரோட டொமைனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்டி ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் எதுக்குன்னா இதுக்குள்ளே நம்ம எத்தனை ஆப் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி வச்சுக்கோங்களா. நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 360 with Ben அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கூகுள் அனலிட்டிக்ஸ் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா வேண்டாம்னு கொடுத்துக்கலாம். ஓகே, க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் எடுக்கும். ஓகே, உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு அதோட ப்ராசஸிங் ஸ்பீடை பொறுத்து. ஓகே, வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கான்னு சொல்லி போய் பார்ப்போம். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருச்சு. இப்போ அதை வந்து நம்ம வந்து VS கோடில் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் அந்த ஃபோல்டரில் போயிட்டு React.js Firebase க்ரெட் டெமோ. ஓகே, ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது எம்டியாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு React.js ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருச்சு. ஓகே, இப்போது நான் யூஸ் பண்ணுற ஐடி வந்து VS கோட். ஓகே, விசுவல் ஸ்டுடியோ கோடு. இது நான் வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த VS கோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் நிறைய சப்போர்ட் இருக்குது. இதுலேயே நம்ம வந்து தண்டர் கிளைண்ட்டு, கிட்லென்ஸு பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக வர இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது VS கோட். உங்களுக்கு எந்த ஐடி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இன்டெல் IJ அது மாதிரி எந்த ஐடி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து எம்டியாக வந்து ஒரு React.js ப்ராஜெக்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்.
வேறு எந்த சேஞ்சுமே பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே வந்து கன்சோலில் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். யுவர் ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் இஸ் ரெடி. கண்டினியூன்னு கொடுங்க. ஓகே, கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா இதான் வந்து ப்ராஜெக்டோட கன்சோல். நீங்கள் console.firebase.google.comல க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டோட கன்சோல். இதை மாதிரி நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டருக்குள்ளாடி நீங்கள் வந்து எத்தனை ஆப் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட்னால் என்னென்னா ஒரு ஃபோல்டர் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ண போகிறது இந்த React.js லைப்ரரி, React.js ஆப். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ நான் வந்து இந்த வெப்பை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆண்ட்ராய்டு, இது வந்து iOS. ஓகே, வெப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நேம் கொடுக்கணும். ஏதாவது ஒரு நேம் நீங்கள் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. React.js Firebase CRUD. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் _டெமோன்னு கொடுத்துட்டு நான் ரெஜிஸ்டர் ஆப் கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம வந்து இந்த ஆப்பை வந்து இந்த ஃபயர்பேஸ்லேயே ஹோஸ்டிங் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜஸ்ட் வந்து React.js Firebase CRUD டெமோ தான். ஸோ நான் வந்து இப்போ வந்து அதை செக் பண்ணலை. ஃபர்தராக உள்ள செஷன்ஸில் நம்ம எப்படி வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ரெஜிஸ்டர் ஆப் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இவ்வளோ தான், நம்ம ஆப் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு React.js ஆப் வந்து தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். அது தனியாக இருக்குது. ஃபயர்பேஸ் கன்சோலில் வந்து நம்ம வந்து ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அதுவும் தனியாக இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். அப்படி தானே? அப்போ தானே சேர்ந்து வந்து ஒர்க் ஆகும். இப்போ அதில் பண்ணக்கூடிய இந்த இதில் வரும், இதில் இருக்கக்கூடிய டேட்டா நம்ம வந்து அப்ளிகேஷனில் காமிக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஃபயர்பேஸ் டிபெண்டன்சி இருக்குல்ல. டிபெண்டன்சி அப்படின்னா என்னென்னா ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் கோடை வந்து இவங்க ஏற்கனவே எழுதி வச்சுருப்பாங்க, லைப்ரரி மாதிரி. அந்த லைப்ரரியை நம்ம கோடில் வந்து டவுன்லோட் பண்ணி செட் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை செட் பண்ணுறதுக்குள்ள கமாண்ட் தான் வந்து இந்த npm install firebase. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஆப்பில் வந்து நம்ம டிபெண்டன்சிஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். npm install firebase கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிபெண்டன்சி டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆகி நோட் மாடியூல்ஸில் இருக்கும். அந்த ஃபயர்பேஸ் அந்த நேம் வந்து இந்த package.jsonல வந்திருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் package.jsonல பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் அப்படின்னு உள்ள டிபெண்டன்சி வந்திருக்கு. நம்ம என்னெல்லாம் டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு இந்த package.jsonல இருக்கும். அதோட வெர்ஷன் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு அதோட இது வந்து package.json லாக்கில் இருக்கும். இப்போது ஒரு React.js ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். கன்சோல் வந்து ஃபயர்பேஸ் கன்சோலில் ஒரு ஆப் வந்து நம்ம அங்கே க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபயர்பேஸோட டிபெண்டன்சியை வந்து நம்ம React.js ப்ராஜெக்ட்லேயும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணுறது வெரிஃபை பண்ணுறது இந்த package.jsonல அந்த இது வந்து வந்துருச்சு. இந்த நோட் மாடியூல்ஸுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஃபயர்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ஃபயர்பேஸ்க்கு உள்ளாடி உள்ள அந்த ஃபயர் ஸ்டோர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா இதை மாதிரி உள்ள கோடு வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகி வந்துடும். இவ்வளோ கோடு நம்ம ஜஸ்ட் அந்த npm install firebase பண்ணது மூலமாக நம்மளுக்கு வந்திருக்கு. இதை நம்ம எழுதணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். இந்த கோடை ஏற்கனவே அந்த ஃபயர்பேஸ் டீம், கூகுளோட டீம் வந்து டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க. அதை நம்ம ப்ராஜெக்டில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த npm install கமாண்ட். ஜஸ்ட் இப்போது நம்ம வந்து அந்த டிபெண்டன்சியை டவுன்லோட் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் ஆப்பை கனெக்ட் பண்ணலை. ஒரே ஒரு கமாண்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். அந்த ஃபயர்பேஸில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்ம வந்து இந்த கமாண்ட் மட்டும் தான் ரன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்டில் இதை போட்டு தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். இந்த கீ இருக்குல்ல, கீ, டொமைன், ப்ராஜெக்ட் ஐடி, ஸ்டோரேஜ் பக்கெட்டு, மெசேஜ் சென்டர் ஐடி, ஆப் ஐடி, இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து இந்த ஃபயர்பேஸோட கனெக்ட் பண்ண முடியும். எதனால் அப்படின்னா இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ். ஓகே, இந்த ஃபயர்பேஸ் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ். இதை மாதிரி AWS வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ், Azure வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ். வந்து ஃபயர்பேஸோட ஒரு சர்வீஸ் தான் வந்து அந்த ஃபயர் ஸ்டோர். அது வந்து ஒரு ரியல் டைம் டேட்டாபேஸ், NoSQL டேட்டாபேஸ். ஓகே, SQL NoSQLன்னு இருக்குது. அதில் வந்து NoSQL டேட்டாபேஸ் தான் இந்த ஃபயர்பேஸ் ஃபயர் ஸ்டோர். நம்ம வந்து இதை மாதிரி இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா கீ இதை மாதிரி வந்து ஒரு இது செட்டப் கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம ஆப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ npm இன்ஸ்டால் கொடுத்து நம்ம டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த
கான்ஃபிகரேஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த கான்ஃபிகரேஷன் எப்படி போடலாம் அப்படின்னா, ரியாக்ட் ஜேஎஸில் வந்து நம்ம வந்து ஒரு செட்டப் வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்து காம்போனன்ட்ஸாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். காம்போனன்ட்ஸ் ரியாக்ட் ஜேஎஸில் காம்போனன்ட்ஸாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து கான்ஃபிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இந்த ரெண்டும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கான்ஃபிக்ஸுக்குள்ளே நான் வந்து ஃபயர்பேஸ் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, .js அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் வந்து அங்கேருந்து காப்பி பண்ண அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து காப்பி பண்ண கோடை மட்டும் தான் நான் பேஸ்ட் பண்ணேன். இப்போது இதை வந்து பிகினிங் அவ்வளோ நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கண்டினியூ டு கன்சோல் நான் கொடுத்துறேன். இவ்வளோதான், இவ்வளோத்தையும் நம்ம பண்ணிட்டோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ஓவர்வியூவில் இந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ளவுட் ஃபயர்ஸ்டோன் இருக்கும், ரியல் டைம் அப்டேட்ஸ், பவர்ஃபுல் queries அண்ட் ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ஃபயர்ஸ்டோர் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஓகே, இதில் கிரியேட் டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் டிஃபால்ட்டாக, ஓகே, இது டிஃபால்ட் எதனாலன்னா நம்ம வந்து பெய்டு பிளான் யூஸ் பண்ணலை, ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணுறதுனால டிஃபால்ட்டு தான் வந்திருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து டெஸ்ட் மோடு கொடுத்துக்கலாம், கிரியேட் கொடுத்துடலாம். நம்ம இப்போ ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபயர்பேஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் இருக்காது. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டாக உள்ள டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆட் டேட்டாபேஸ் கொடுக்கும்போது இதில் காமிக்குது நான் டிஃபால்ட் டேட்டாபேஸ் வந்து நீங்கள் வந்து பில் பிளான் வந்து அப்கிரேட் பண்ணால் தான் உங்களால் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதை அப்படியே விட்டுறலாம். இவ்வளோதான், இவ்வளோத்தையும் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்து அங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம், ரியாக்ட் ஜேஎஸில் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம், ஃபயர்பேஸ் கன்சோலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணோம், நம்ம ஆப். ஓகே, இது மாதிரி எத்தனை ஆப் வேணாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே, இந்த ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்மளோட அந்த ரியாக்ட் ஜேஎஸ் ஃபயர்பேஸ் CRUD டெமோ ப்ராஜெக்டை வந்து கனெக்ட் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபயர்பேஸ் அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு டிஃபால்ட் டேட்டாபேஸ் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரியேட் டேட்டாபேஸ்னு கொடுத்தோன்னா டிஃபால்ட்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்தேன், டெஸ்ட்டு வந்துச்சு, டெஸ்ட்டு என்விரான்மெண்ட் கொடுத்தேன், நெக்ஸ்ட் கொடுத்தேன், க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இவ்வளோ தான், இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்பை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, இந்த இவ்வளோ செட்டப்பையும் அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்னா இதுக்குள்ள நம்ம வந்து ஃபயர்ஸ்டோர் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். இது எப்படின்னா எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கொடுத்துறேன், கான்ஸ்ட் டிபி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து கெட் ஃபயர்ஸ்டோர். ஓகே, ஃபயர்ஸ்டோர் அதை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு தான். நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே நம்ம ஆப்பை வந்து நம்ம ஆப்போட டேட்டாபேஸ், ஓகே, நம்ம அங்கே ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ஃபயர்ஸ்டோர் வந்து அங்கே டிஃபால்ட் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணோம், அதுதான். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம கெட் ஃபயர்ஸ்டோர் இதுவும் வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு மெத்தட் தான், ஏற்கனவே அவங்க எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஃபயர்ஸ்டோருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த கெட் ஃபயர்ஸ்டோர் மெத்தட் இருக்கும். ஓகே, நோட் மாடியூல்ஸுக்குள்ளே நான் காமிச்சிட்டு அந்த மாதிரி அந்த பாத்தில் போய் பார்த்தீங்கன்னா கெட் ஃபயர்ஸ்டோர்னு ஒரு மெத்தட் இருக்கும், அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த டிபி இவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னென்னா டேட்டாபேஸில் வந்து எப்படி வந்து டேட்டா வந்து ஆட் ஆகுறது, CRUD ஆப்ரேஷன், கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட்னு சொல்லுவோம். ஓகே, கிரியேட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணுறது வந்து கிரியேட்னு சொல்லுவோம். ரீடுன்னா ஒரு டேட்டா வந்து ஒரு ரோ டேட்டா வந்து எடுத்து பார்க்குறது வந்து ரீடுன்னு சொல்லுவோம். அப்டேட்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ரோ வந்து அப்டேட் பண்ணுறது வந்து அப்டேட்னு சொல்லுவோம். டெலீட்னா அந்த ரோ வந்து டெலீட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது அந்த இடத்துல பெர்மனெண்ட், அதை வந்து டெலீட்னு சொல்லுவோம். ஓகே, இவ்வளோ இதுதான் வந்து CRUD மெத்தட். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து யூசர்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, user.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே வந்து நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கூடிய கோடை வந்து காப்பி பண்ணி போட்டுறேன். பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. db from firebase config. ஓகே, இவ்வளோதான். இம்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த நேம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். இதெல்லாம் சி வந்து அப்படி கொடுத்துருந்தனால தான் காமிச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஓகே, இது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம அங்கே டிபின்னு ஒன்று எழுதி வச்சுருக்கோம். இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த எக்ஸ்போர்ட் பண்ண இந்த டிபியை வேறு எதையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலை, இந்த டிபியை தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்போர்ட் பண்ண டிபியை வந்து நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் டிபி ஃப்ரம்
// அப்படின்னா என்னென்னா இந்த காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்கு வெளியே போகிறதுக்கு தான் அந்த // இப்போ இருக்கக்கூடிய இந்த user.js வந்து எங்கே இருக்குன்னா இந்த காம்பனன்ட்ஸ் உள்ளாடி இருக்குது. ஓகே, // போட்டோன்னா அது இந்த பாத்துக்கு போகும் அப்படின்னா எஸ்ஆர்சி பாத்துக்கு போகும். எஸ்ஆர்சி பாத்துக்குள்ளாடி // அதுக்கப்புறம் கான்ஃபிக்குள்ளாடி ஃபயர்பேஸ் கான்ஃபிக். ஓகே, இந்த ஃபயர்பேஸ் கான்ஃபிக்குள்ளே அந்த டிபின்னு உள்ள இது இருக்குது அப்படின்னு உள்ளது தான் வந்து இந்த இம்போர்ட். ஓகே, இந்த கலெக்ஷன் add dog, get dogs, update dogs, delete dogs இதெல்லாம் வந்து இந்த ஃபயர்ஸ்டோர் இருக்குல்ல இந்த இதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஓகே, இவங்க ஏற்கனவே எழுதி வச்சிருக்கக்கூடிய ப்ரீடிஃபைன்டு மெத்தட்ஸ். இந்த ஃபயர்பேஸ் க்ரியேட் பண்ண அந்த கூகுளோட டீம் க்ரியேட் பண்ண மெத்தட்ஸ் தான் வந்து இந்த கலெக்ஷன் add dog, get dogs, update dog, delete dog. ஓகே, இப்போது இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பண்ணுறது வந்து ஃபயர்ஸ்டோர் வந்து ஒரு NoSQL டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. NoSQLனாலே நான் சொன்ன மாதிரி அதை வந்து கலெக்ஷன்ஸாக சேவ் பண்ணியிருப்போம். கலெக்ஷன்ஸ்னு சொன்னால் என்னென்னா நம்ம எஸ்கியூஎல்ல வந்து டேபிள்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம் NoSQL. ஓகே, டேட்டாபேஸ் தான். ஓகே, ஜஸ்ட் வந்து ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த காம்பனன்ட் வந்து யூசர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துட்டேன், யூசர்னு நேம் கொடுத்துட்டேன். ஓகே, இந்த யூசர் கீழே வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூசர்னு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து செட் ஸ்டேட் வந்து யூஸ்டேட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, யூஸ்டேட் வந்து யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை சேவ் பண்ணுறது யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு நார்மலாக React.js ப்ராஜெக்ட்டில் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஒரு வேல்யூ வந்து டைனமிக்காக அந்த பேஜில் வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ்டேட் யூஸ் பண்ணுவோம். செட் ஸ்டேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூ வந்து செட் பண்ணுவோம். இது வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருப்போம், இது வந்து எம்டி செட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இந்த நேமை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை எடுத்துப்போம். இந்த நேம் வச்சு நம்ம வந்து டேட்டா வந்து புதுசாக வந்து இதை அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இது எதுக்கு அப்படின்னா யூசர்ஸ் கலெக்ஷன் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணி கலெக்ஷன் என்னென்னா நான் சொன்ன மாதிரி டேட்டாபேஸுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டரோட நேம்னு வச்சுக்கலாம் NoSQL பொறுத்த வரைக்கும். ஓகே, அந்த கலெக்ஷன்ஸ்க்குள்ளாடி தான் வந்து டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரூபா வந்து வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். அது எப்படி இன்சர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து நான் வந்து டேட்டாபேஸ் நேம் வந்து யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, அந்த கலெக்ஷனோட நேம் சொல்லப்போனால் ஒரு ஃபோல்டரோட நேமை வந்து நான் வந்து யூசர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இங்கே காம்பனன்ட்ஸ்னு கொடுத்த மாதிரி நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ண அந்த ஃபயர்ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் யூசர்ஸ்னு ஒரு கலெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். நம்ம வந்து ஏற்கனவே இருந்துச்சுன்னா அது வந்து க்ரியேட் ஆகாது, இல்லாமல் நம்ம வந்து இது பண்ணோம்னா க்ரியேட் ஆகும். நம்ம இப்போ உங்களுக்கு க்ரியேட் பண்ணியே காமிச்சிடுறேன். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கலெக்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து நான் வந்து கலெக்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன் USERS அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டா இதில் வந்து நம்ம வந்து இது மாதிரி வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து இது கொடுக்க வேண்டாம். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். நம்ம வந்து வேல்யூஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து செக் பண்ணி பார்க்கும் அந்த கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா புதுசாக அந்த கலெக்ஷனே க்ரியேட் ஆயிரும். ஓகே, இதுக்குள்ளே வந்து நான் வந்து கலெக்ஷனுக்கு நேம் வந்து யூசர்ஸ்னு கொடுத்துறேன். இந்த டிபி வேறு எதுவும் கிடையாது, நம்ம இந்த ஃபயர்பேஸ் கான்ஃபிக் உள்ளாடி கொடுத்த இந்த கான்ஸ்ட் டிபி தான். ஓகே, இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்த இந்த டிபி தான் நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி இந்த கலெக்ஷன் ஆஃப் அந்த கலெக்ஷன் எந்த கலெக்ஷன் அந்த டிபிக்குள்ளாடி இருக்கக்கூடிய கலெக்ஷன் நம்ம வந்து இந்த டிபியில் தான் நம்ம வந்து இந்த ஆப்பை கனெக்ட் பண்ணி இந்த ஆப்போட ஃபயர்ஸ்டோர் கரெக்டாக இந்த ஆப் இருக்குல்ல, இந்த ஆப் எது இங்கே ஆப் ஐடி இதெல்லாம் இருக்கக்கூடியது. இது எங்கே கிடச்சிச்சு, நம்ம வந்து இந்த ஃபயர்பேஸில் வந்து நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உள்ளாடி வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணோம், React.js ஃபயர்பேஸ் CRUD டெமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதுக்குள்ளே தான் நம்ம க்ரியேட் பண்ணும்போது கிடச்சிது. ஓகே, இப்போது நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம், இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டேட்டாபேஸும் கிடச்சிருச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், யூசர்ஸ்னு ஒரு கலெக்ஷன் வந்து க்ரியேட் பண்ண தான் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே, இது என்னென்னா இந்த CRUD மெத்தட் சொன்னேன்ல, க்ரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஓகே, இது என்ன அப்படின்னா ஆட்-டாக்னு உள்ள ஒரு மெத்தட் வந்து அவங்க ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபயர்ஸ்டோரை க்ரியேட் பண்ணவங்க ஆட்-டாக்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, கலெக்ஷன்ஸ்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, கலெக்ஷன். ஓகே, கெட் டாக்ஸ்னு ஒரு மெத்தட், அப்டேட் டாக்னு ஒரு மெத்தட், டெலீட் டாக்னு ஒரு மெத்தட், டாக்னு ஒரு மெத்தட். இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம இவ்வளோ மெத்தட் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். கலெக்ஷன் உள்ள மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கலெக்ஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த டேட்டாபேஸுக்கு உள்ளாடி கூட அந்த ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கலெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த டிபி கான்ஃபிகரேஷன் கலெக்ஷன் நேம். ஓகே, இருக்குது இல்லை அதை நம்ம பார்க்க வேண்டாம். NoSQL பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த கலெக்ஷனுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுக்காத வரைக்கும் அந்த கலெக்ஷன் வந்து அங்கே க்ரியேட் ஆகாது. நம்ம வந்து ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கலெக்ஷன் வந்து அங்கே க்ரியேட் ஆயிரும். ஓகே, இப்போது இந்த இவ்வளோ மெத்தடையும் பார்த்துருவோம். இதெல்லாம் ப்ரீடிஃபைன்டு மெத்தட்ஸ், நீங்கள் படிக்க வேண்டிய இது அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஏற்கனவே அவங்க எழுதி இந்த ஃபயர்ஸ்டோருக்குள்ளே இந்த ஃபயர்பேஸுக்குள்ளாடி இந்த மாடியூலுக்குள்ளே இந்த நோட் மாடியூல்ஸுக்குள்ளே காமிச்சு தந்த அந்த இடத்துல இந்த ஃபயர்ஸ்டோருக்குள்ளாடி அவங்க ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடியது. நீங்கள் இதை காணாமல் படிக்கக்கூடாது, இது டாக்குமெண்ட்ஸை பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே,
இதை வந்து நம்ம வந்து கலெக்ஷன் கொடுத்து நம்ம வந்து அந்த யூசர் கலெக்ஷனை வந்து ரெஃபரன்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, இந்த ரெஃபரன்ஸை நம்ம எடுத்தாச்சு. இது என்னென்னா, இந்த ரெஃபரன்ஸ் எதுக்குன்னா, இந்த இருக்குல்ல இந்த டேட்டா பேஸ் உள்ளாடி இந்த கனெக்ஷனை கொடுக்குறது தான். ஓகே, இந்த கனெக்ஷனை கொடுக்குறதுக்கு தான் வந்து அந்த ரெஃபரன்ஸ். இதுக்கப்புறம் இந்த மெத்தட் கிரியேட் யூசர்னு ஒரு மெத்தடு, அசிங் அவைட். ஓகே, அசிங் அவைட்டை வந்து கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே இந்த ஆட் டாக்னு ஒரு மெத்தட். ஆட் டாக் மெத்தட் வந்து எது, இந்த ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். ஓகே, டாக்குமெண்ட் வந்து எதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இதில் வந்து ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பாஸ் பண்ணணும். ரெண்டாவதுல டேட்டாவை பாஸ் பண்ணணும். ஓகே, டேட்டாவை வந்து நம்ம வந்து NoSQL பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஜெக்ட்ஸாக தான் சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஆப்ஜெக்ட்ஸ் ஜேசன்னு சொல்லலாம், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்னு சொல்லலாம். கீ வேல்யூ பேர்ஸாக சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது மாதிரி கீ வேல்யூ இது மாதிரி தான் சேவ் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து ரெஃபரன்ஸ், அந்த கலெக்ஷனோட ரெஃபரன்ஸ், எந்த கலெக்ஷனில் சேவ் ஆகணும்னு உள்ள ரெஃபரன்ஸு. ஆட் டாக் வந்து ப்ரீடிஃபைன்டு மெத்தடு, அப்டேட் டாக் ப்ரீடிஃபைன்டு மெத்தடு, டெலீட் டாக் வந்து ப்ரீடிஃபைன்டு மெத்தடு. ஓகே, ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணிட்டோம். இந்த மெத்தடுக்கு 2 பேராமீட்டர், ரெஃபரன்ஸு டேட்டா 2 பேராமீட்டர். நம்ம வந்து ரெஃபரன்ஸையும் பாஸ் பண்ணிட்டோம். அந்த ஃபோல்டரோட ரெஃபரன்ஸ், அது எந்த ஃபோல்டர்னு உள்ள ரெஃபரன்ஸை வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து எந்த டேட்டா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து ஆப்ஜெக்டாக கொடுத்துட்டோம். ஓகே, அவ்வளோதான் இந்த மெத்தட். இந்த மெத்தடை நம்ம வந்து கீழே கால் பண்ணிட்டோம் அப்படின்னா எழுதி வச்சிருக்கக்கூடிய மெத்தட் வந்து 2 இன்புட் இருக்குது. அதில் வந்து ஆன் சேஞ்சில் வந்து ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டில் செட் நியூ நேம், செட் ஸ்டேட்டை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ரியாக்ட் ஜேஸோட செட் ஸ்டேட் கால் பண்ணி e.target.value கொடுத்தோம்னா இந்த இன்புட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இந்த செட் நியூ நேம் வந்து என்னது, நியூ நேமில் வந்து செட் ஆயிரும். அடுத்தது வந்து ஏஜ் நான் வந்து கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண உடனே இந்த இன்புட்டில் வந்து எதாவது இது பண்ண உடனே ஆயிரும். செட் நியூ ஏஜில் வந்து ஏஜ் வந்து செட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சப்மிட் கிரியேட் யூசர் கிளிக் பண்ணும்போது கிரியேட் யூசர் கால் ஆயிரும். கிரியேட் யூசருக்குள்ளே என்ன இருக்குது, அசிங் அவைட்டில் வந்து ஆட் டாக்னு மெத்தட் இருக்குது. ஆட் டாக் மெத்தட் வந்து ஃபயர்பேஸ் ஸ்டோரை வந்து அவங்களே வந்து கொடுத்த மெத்தட். அந்த மெத்தடுக்குள்ளே அந்த யூசர் கலெக்ஷன் ரெஃபரன்ஸ், அந்த யூசர்ஸ்னு உள்ள ஃபோல்டர் ரெஃபரன்ஸை கொடுத்துட்டோம். அதுக்குள்ளே வந்து நேம்னு உள்ள கீ கொடுத்துருக்கோம், ஏஜ்னு உள்ள ஒரு கீ கொடுத்துருக்கோம். இந்த நியூ நேம்னு இருக்குல்ல, இந்த நியூ நேம் வந்து இந்த ஸ்டேட்டில் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நேம் வந்து இதில் பாஸ் ஆயிரும். நியூ ஏஜ் இருக்குல்ல, அதுலேயே நம்ம வந்து ஏஜ் அங்கே வந்து டைப் பண்ணது, இன்புட்டில் டைப் பண்ணது பாஸ் ஆயிரும். நம்பர்னு கொடுத்துருக்கனால இது வந்து ஃபார்மேட் மாற்றி நம்பர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடும். ஒருவேளை அது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக இருந்துச்சுன்னா இது நம்பர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடும். ஓகே, இவ்வளோதான். இதுதான் வந்து கிரியேட் மெத்தட். ஓகே, இதுக்கப்புறம் வந்து அப்டேட் இருக்குது, டெலீட் இருக்குது. இப்போ கிரியேட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ யூசர் காம்போனன்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணோம், அதை நம்ம ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணலை. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், npm ஸ்டார்ட் கொடுத்து நம்ம வந்து ஆப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ npm ஸ்டார்ட் கொடுத்தா நம்ம இப்போ வந்து React.js ஆப் வந்து ரன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்காக நார்மல் React.jsோட மெயின் ஸ்க்ரீன் தான் வந்து வரும். பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீன் வந்திருக்கு, ஆனால் நார்மல் புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண எந்த ஸ்க்ரீன் வருமோ அது வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணலை app.jsல. ஓகே, app.jsல நம்ம இப்போ அதை கனெக்ட் பண்ணுவோம், அந்த காம்போனண்ட்டை. நான் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதில் வந்து நான் வந்து யூசர் காம்போனண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறேன், யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இல்லை SER. ஓகே, யூசர் காம்போனண்ட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போது அந்த பேஜில் நம்ம போய் பார்த்தோன்னா யூசர் காம்போனண்ட் வந்து வந்துருச்சு. இப்போது இந்த நேம் வந்து நான் உங்களுக்கு காமிச்ச அந்த இன்புட் ஃபீல்டு தான், ஏஜும் அந்த இன்புட் ஃபீல்டு தான். இந்த கிரியேட் யூசர் வந்து அந்த பட்டன். ஓகே, கிரியேட் யூசர் பட்டன். இதில் நான் வந்து இப்போ என் நேம் கொடுத்துக்கிறேன், பேனோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இதில் ஏஜ் வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கிரியேட் யூசர் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்புட்டை நான் சொன்ன மாதிரி பேனோ இன்புட்டு நான் இந்த இன்புட் கொடுத்த உடனே அந்த செட் நேம் வந்து கால் ஆகி அந்த நேமில் செட் ஆயிடுச்சு. இது செட் நியூ ஏஜ், அதுவும் கால் ஆகி செட் ஆயிடுச்சு. இது வந்து கிரியேட் யூசர் மெத்தட் வந்து இந்த மெத்தடு நான் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே கிரியேட் யூசர் மெத்தட் ஆன் கிளிக்கில் வந்து கால் ஆகி அந்த ஆன் கிளிக் மெத்தடுக்குள்ளே எழுதியிருக்கக்கூடிய அந்த ஃபயர்பேஸ் க்ரியேட் பண்ணவங்க கொடுத்த அந்த ஆட் டாக் மெத்தட் வந்து கால் ஆகி அதுக்குள்ளே அந்த யூசர் ரெஃபரன்ஸ் போய் நம்ம ஸ்டேட்டில் சேவ் பண்ணி வச்ச நேமு ஏஜும் வந்து கீ வேல்யூ பேர்ஸாக போயிருக்கு. இப்போது நம்ம கொடுத்த இந்த வேல்யூ வந்து நம்ம ஃபயர்பேஸில் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, இப்போ அந்த கலெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு. இருக்கான்னு பார்க்கும், இல்லைன்னா அதுவே கிரியேட் பண்ணிடும். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கிரியேட் பண்ண டாக்குமெண்ட் பேனோ 25 ஏஜ். ஓகே, இது வந்து வந்துருச்சு. இதை மாதிரி அடுத்தது வந்து அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா இப்போ அதுவும்
பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதை மாதிரி வந்து நம்ம வந்து அங்கே க்ரியேட் பண்ண இது மாதிரி வந்து அப்டேட் ஆகிரும். ஓகே, இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். புதுசாக வந்து டேட்டா வந்து ரோ வந்து இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம க்ரியேட் மெத்தடை பார்த்தோம். ஓகே, அடுத்து அப்டேட் மெத்தடை பார்ப்போம். ஓகே, இது அப்டேட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த கலெக்ஷன் இருக்குல்ல, அந்த கலெக்ஷன்ஸ்குள்ளாடி இருக்கக்கூடிய, சொல்லப்போனால் இந்த கலெக்ஷன் இருக்குல்ல, யூசர்ஸ் கலெக்ஷனுக்குள்ளாடி இதுதான் அந்த யூனிக் ஐடி. ஓகே, இந்த யூனிக் ஐடி வந்து யூனிக்காக தான் இருக்கும், ரிப்பீட் ஆகாது. இந்த கலெக்ஷனுக்குள்ளாடி இந்த ஐடி வந்து ரிப்பீட் ஆகாது, யூனிக்காக இருக்கும். ஓகே, இந்த அப்டேட் யூசர் இருக்குல்ல, இந்த அப்டேட் யூசர் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஐடி வந்து பாஸ் ஆகும். நம்ம கரெக்டாக அந்த ஐடி இதில் பாஸ் ஆகி அந்த ஐடியில் இருக்கக்கூடிய ஏஜ் வந்து அப்டேட் ஆகிறது தான் இந்த அப்டேட் யூசர். அந்த ஐடி வச்சு தான் நம்ம அந்த ரோவை வந்து அப்டேட் பண்ண முடியும். க்ரெட் ஆப்ரேஷனில் க்ரியேட் பார்த்துட்டோம். இது வந்து அப்டேட். ஓகே, யூ ஆர் வந்து அடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். யூ வந்து இந்த அப்டேட். ஓகே, அந்த ரோ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைமரி கே யூஸ் பண்ணி தான். இதுதான் அந்த யூனிக் ஐடி. இந்த யூனிக் ஐடி வச்சு தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும். இந்த ஐடி வச்சு தான் இந்த இதில் உள்ள வேல்யூஸை நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று ஏஜை மட்டும் அப்டேட் பண்ணணும்னா ஏஜை மட்டும் அப்டேட் பண்ணலாம், நேமை மட்டும் அப்டேட் பண்ணணும்னா நேமை மட்டும் அப்டேட் பண்ணலாம். இந்த ஐடி எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூசர்ஸ் டாட் மேப் ஆஃப் யூசர்ஸ் அப்படின்னு உள்ள ஒரு அறையிலேருந்து யூசர்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இங்கே வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து பேஜ் லோட் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக ரெண்டர் ஆகி இந்த கெட் யூசர் மெத்தட் வந்து கால் ஆகிருக்கு. கெட் யூசர் மெத்தடை அந்த ரீடுன்னு சொன்னோம்ல, ரீட் ஆல். க்ரெட்டில் ரீடை பொறுத்த வரைக்கும் ரீட் சிங்கிள் ஐட்டம் பை ஐடி, இல்லைன்னா ரீட் ஆல், ரெண்டு மெத்தட் இருக்குது. ஓகே, க்ரியேட் மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன் க்ரெட்டில். சியில் வந்து க்ரியேட் இருக்குது. ரீடில் வந்து ரீட் ஆல் இல்லை ரீட் பை ஐடி, ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு வர்றது அது இருக்குது. ஓகே, இது ரீட் ஆல் கெட் யூசர்ஸ். ஓகே, இருக்கக்கூடிய எல்லா யூசர்ஸையும் எடுத்துகிட்டு வரக்கூடியது தான் இது. கெட் டாக்ஸ், DOCS, அந்த கலெக்ஷன்ஸுக்குள்ளாடி கூட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு வா. எந்த கலெக்ஷனுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த கெட் டாக்ஸ் ஆஃப் யூசர்ஸ் கலெக்ஷன். ஓகே, இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த யூசர்ஸ் கலெக்ஷனுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, இதை கொடுத்து இதுக்கப்புறம் வந்து இதில் வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் டேட்டா இருக்குல்ல, இந்த ரெஸ்பான்ஸ் டேட்டாவை வந்து செட் யூசர்ஸில் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். செட் யூசர் ஸ்டேட்டில் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே, டேட்டாவை டாக்ஸ் மேப் பண்ணி அதை வந்து ஒரு ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ அதை தான் நம்ம வந்து யூசர்ஸ் டாட் மேப்னு கொடுத்து அந்த அறையாக வந்து சில அந்த யூசர்ஸ் உள்ளாடி இருக்கக்கூடிய யூசர்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், யூசர்ஸ் இது வந்து ஒரு யூசர், இது வந்து ஒரு யூசர், இதுக்கப்புறம் நிறைய யூசர் இருக்கும். ஓகே, நிறைய யூசர்ஸ் இருக்கக்கூடியதுனால இந்த கலெக்ஷனுக்கு பேர் வந்து யூசர்ஸ். ஓகே, ஸோ இந்த யூசர்ஸ் டாட் மேப் மூலமாக இந்த யூசர்ஸ் அரேக்குள்ளாடி இருக்கக்கூடிய வேல்யூஸை ஒன் பை ஒன்னாக வந்து பிரித்து எடுக்கணும். யூசர்ஸ் டாட் மேப், இது யூசர், அந்த யூசர் ஒரு யூசரோட ஐடி, இதில் யூசர் நேமு ஏஜ் இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். அப்டேட் பண்ணும்போது யூசரோட ஐடியை பாஸ் பண்ணியிருக்கோம். டெலீட் பண்ணும்போது யூசரோட ஐடியை வச்சு தான் நம்ம டெலீட் பண்ண முடியும். ஓகே, யூசரோட ஐடி அடுத்த யூசரோட ஏஜையும் பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த யூசரோட ஐடி ஏஜை பாஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு வரும். இங்கே நம்ம அங்கே ஐடி பாஸ் பண்ணோம், அந்த ஐடி வந்து இங்கே இந்த ஐடியாக வரும். அங்கே நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணோம், இங்கே பேராமீட்டராக வரும். ஓகே, ஐடி அங்கே யூஸ் பண்ண யூசர் டாட் ஐடி தான் வந்து அங்கே ஐடின்னு இருக்குது. ஓகே, அங்கே அனுப்பின யூசர் டாட் ஏஜ் தான் இங்கே ஏஜ்ன்னு இருக்குது. ஓகே, இந்த ஐடியை நம்ம வந்து யூசர் டாக் கான்ஸ்ட் யூசர் டாக்னு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணி இந்த டாக் ஆஃப் எந்த டாக் அப்படின்னு உள்ளதை கேட்கும்போது நம்ம இந்த டிபி. ஓகே, இந்த டேட்டா பேஸ் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம்ல, அந்த டேட்டா பேஸில் இந்த கலெக்ஷன்ஸில் இந்த ஐடியில் உள்ள டேட்டாவை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த டேட்டாவை இந்த யூசர் டாக்கில் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, இந்த ஐடியை நம்ம பாஸ் பண்ணால் இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இந்த யூசர் டாக்கில் வந்து அது வச்சுக்கும். ஓகே, அடுத்து வந்து இந்த அப்டேட் டாக் மெத்தட் வந்து கால் ஆகும். அப்டேட் டாக் மெத்தட் வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். ஓகே, அந்த மெத்தட் கால் ஆகி யூசர் டாக் ஏற்கனவே இருக்குல்ல, அந்த டேட்டாவை அனுப்பி அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய ஏஜ் கீழே இருக்கக்கூடிய ஏஜை வந்து +1 கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து இப்போ நான் இன்க்ரீஸ் ஏஜ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ 28ன்னு உள்ளது வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் 28ன்னு அப்டேட் ஆகிருக்கும். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, நான் இங்கே இந்த இன்க்ரீஸ் ஏஜ் பட்டனை கிளிக் பண்ண உடனேவே இந்த பட்டன் இருக்குல்ல,
இந்த பட்டன் இதுதான் இன்க்ரீஸ் ஏஜ் பட்டன். இந்த பட்டனை ஆன் கிளிக் கால் ஆகி இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் கால் ஆச்சு. அப்டேட் யூசர் கால் ஆன உடனே இந்த யூசர் ஐடி யூசர் நேம் வந்து இந்த கரண்ட் லிஸ்ட் ரோவோட ஓகே இந்த யூஎல் இந்த எல்லையோட இந்த ரோவில் இருக்கக்கூடிய யூசரோட ஐடி வந்து இந்த அப்டேட் யூசருக்கு பாஸ் ஆச்சு. அதோட ஏஜும் பாஸ் ஆச்சு. ஓகே பாஸ் ஆகி இந்த ஐடி ஏஜ் வந்து பேராமீட்டராக பாஸ் ஆகி இந்த டாக் நான் சொன்ன மாதிரி ப்ரீடிஃபைன் மெத்தடில் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து அந்த டேட்டாவை வந்து இந்த அப்டேட் டாக் கொடுத்து அந்த கொடுத்த டேட்டாவில் இந்த ஏஜை மட்டும் +1 கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே இப்படி தான் அந்த அப்டேட் ஒர்க் ஆகுது. இப்படி பண்ண உடனே அந்த டேட்டா பேஸில் வந்து அந்த அப்டேட் ஆகிரும். ஓகே அதே மாதிரி தான் இந்த டெலீட் யூசர் மெத்தட் வந்து நம்ம வந்து இதில் வந்து டெலீட் யூசரை வந்து கிளிக் பண்ண உடனே இந்த டெலீட் யூசர் கிளிக் பண்ணனா இது என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் ஆகி ஆன் கிளிக்கில் டெலீட் யூசர் மெத்தட் வந்து கால் ஆகி அந்த யூசர் அந்த ரோவில் இருக்கக்கூடிய யூசரோட ஐடி பாஸ் ஆகிடுச்சு. ஓகே அந்த யூசர் ஐடி பாஸ் ஆகி இந்த டாக்கில் போய் அந்த ஐடி வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த யூசர் டாக்கோட ரெஃபரன்ஸை நம்ம வந்து அந்த டேட்டா வந்து டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லி டெலீட் டாக் மெத்தடும் ஏற்கனவே அவங்க வந்து ப்ரீடிஃபைன் ஃபயர்பேஸ் டீம் வந்து க்ரியேட் பண்ணது தான் அந்த டெலீட் டாக் மெத்தடும். ஓகே உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம் இன்னொன்று வேறு நம்ம வந்து அதை பண்ண இந்த ஈவெண்ட்ஸ் யூசர் க்ரியேட்டு அப்டேட்டு டெலீட் இதெல்லாம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா வந்து ஸ்க்ரீனில் வந்து ரிஃப்ரெஷ் ஆகாமலே அப்டேட் ஆகிறத பார்த்துருப்பீங்க. ஓகே இதில் நான் புதுசாக இன்னொன்று ஜோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே க்ரியேட் யூசர் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷே ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆக பார்த்துருப்பீங்க. இது எப்படி அப்படின்னா இந்த யூஸ் எஃபெக்ட் பார்த்துருக்கீங்களா? இந்த யூஸ் எஃபெக்ட் இருக்குல்ல இந்த யூஸ் எஃபெக்டில் வந்து நான் வந்து இங்கே 3 கொடுத்துருக்கேன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். 3 க்ரியேட் யூசர் அப்டேட் யூசர் டெலிட் யூசர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த 3ல் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடு வந்து ரீகால் ஆகும். கால் ஆகிறது மூலமாக உடனே வந்து அந்த பேஜில் வந்து ரெண்டர் ஆகும். ஓகே இதான் இந்த யூஸ் எஃபெக்டோட வேலை. இந்த இதுக்குள்ளே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளாடி ஏதாவது ஒரு வேரியபிளோ இல்லை ஸ்டேட் வேரியபிளோ நீங்கள் ஏதாவது கொடுத்து அந்த வேரியபிள் வந்து அது மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டை வந்து அந்த யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அந்த கோடை வந்து அது இன்னொருக்க கூட கால் பண்ணி விட்டுரும். ஓகே அது ஆட்டோமேட்டிக்காக பேஜ்லேயும் ரெண்டர் ஆயிரும். ஓகே இப்போ நம்ம டெலீட் பண்ண யூசர் வந்து டெலீட் ஆகிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெனோன்னு ஒரு யூசரை வந்து டெலீட் பண்ணேன். ஓகே நீங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனோ யூசர் வந்து டெலீட் ஆகிருக்கும். புதுசாக நம்ம யூஸ் பண்ண ஜோ யூசர் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது வந்து ஜோன்னு உள்ள யூசர் இருக்குது. ஓகே பெனோன்னு உள்ள யூசர் இல்லை, அது அப்படி தான் டெலீட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ அடுத்த அபின்னு உள்ள யூசரை நம்ம டெலீட் பண்ணாலும் அதே தான் டெலீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு ரோ மட்டும் தான் இருக்குது, ஜோன் உள்ள ரோ மட்டும் தான் இருக்குது. இப்படி தான் அந்த க்ரெட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே இதெல்லாம் பேசிக் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆன் கிளிக்னா என்ன, அது வந்து ஒரு ஈவெண்ட். ஓகே பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆன் கிளிக் ஈவெண்ட், இது மாதிரி வந்து ஆன் சேஞ்ச், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் உண்டு. நான் டீப்பாக ரியாக்ட் ஜேஸுக்குள்ளே போக விரும்பல. நான் வேறு எல்லாம் வந்து நார்மலாக உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஓகே அப்படி தெரியலைன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உள்ள செஷன்ஸில் அதுக்குன்னு ரியாக்ட் ஜேஸுக்குன்னு ஒரு தனி செஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது இப்போது நம்ம வந்து ஃபயர் ஸ்டோர் வந்து பேக்எண்ட் தேவையில்லாமல் பேக்எண்ட் அப்ளிகேஷன் தனியாக பண்ணாமல் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனே நம்ம வந்து இதை மாதிரி யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி டூ அப்ளிகேஷன், சிம்பிள் அப்ளிகேஷன்ஸு. நான் வந்து பேக்எண்ட் எனக்கு தனியாக வேண்டாம், அதை ஃப்ரண்ட் எண்ட்லேயே மேனேஜ் பண்ணுவேன், எனக்கு அப்ளிகேஷனுக்கு இப்படி போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனில் இதை மாதிரி வந்து ஒரு டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே க்ரெட் ஆப்ரேஷன் இதை மாதிரி தனியாக எழுதாமல் எல்லாத்தையும் வந்து யூஐலே யூசர் இன்டர்ஃபேஸ் அதோட கோடு அதுக்கு மேலேயே நம்ம வந்து இதை மாதிரி டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக நீங்கள் வந்து இதை மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டர், சர்வீஸ் ஃபோல்டர், இது மாதிரி ஏதாவது ஃபோல்டர் வந்து நீங்கள் வேணாலும் க்ரியேட் பண்ணி இந்த கோடலையும் தனியாக போட்டும் கால் பண்ணி இம்போர்ட் பண்ணி அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இவ்வளோ தான் பேசிக்காக சொல்லப்போனால் ஃபயர்பேஸ், ரியாக்ட் ஜேஎஸ், ஃபயர் ஸ்டோர் அந்த யூஸ் பண்ணி க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுறது இவ்வளோ தான். ஆனால் ஒரு அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து இதை மாதிரி தெளிவாக ஆர்கிடெக்ட் பண்ணணும். இப்போ நான் இவ்வளோ கோடு தனித்தனியாக போட்டேன் இல்லை, காம்போனன்ட்ஸ்குள்ளே போட்டேன், இதை மாதிரி ஃபயர் பேஸ் கான்ஃபிகை வந்து இதுக்குள்ளே போட்டேன். ஓகே இதை வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே சேர்த்து இந்த app.js-க்குள்ளாடி எழுத முடியும். ஆனால் நான் ஏன் எழுதலை அப்படின்னா அது வந்து ஒரு டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவில் அது வந்து ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கிடையாது, சொல்லப்போனால் அட்வைஸபிள் கிடையாது. ஒரு ஸ்கேலபிள் அப்ளிகேஷன் வந்து இதை மாதிரி தான் டிசைன் பண்ணணும். ஓகே ஒரு சின்னதாக நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, இதை மாதிரி வந்து ஒரு 1 பேஜ் தான் இருக்குது, சிம்பிளாக போதும் அப்படின்னா நீங்கள் வேணால் இதுக்குள்ளேயே எழுதலாம் கோடை. ஓகே பேசிக்காக வந்து ஒரு ரியாக்ட் ஜேஎஸ் அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஒரு காம்போனண்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஒரு காம்போனண்ட்டில் 100 லைனுக்கு மேலே மேக்ஸிமம் இருக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகே அப்போ தான் நம்ம வந்து அந்த
ப்ராஜெக்ட்டில் வந்து அப்டேட்ஸ் பண்ணும்போதோ இல்லைன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போதே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த டெவலப்பருக்கு இருக்கும். ஓகே, ஒரு ப்ரொஃபஷ்னல் கோடர் அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, ஊப்ஸ் கான்செப்ட் மாதிரி டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப் மாதிரி ஒரு கோடை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு கோடை வந்து நம்ம வந்து எழுதக்கூடாது. ஓகே, திரும்ப ஒரு கோடை வந்து நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து எழுதக்கூடாது. நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து காம்போனன்ட்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுமாதிரி நான் யூஸரை எத்தனை தடவை வேணாலும் இங்கே கால் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ apps.jsக்குள்ளாடி வந்து இது இன்னொரு தடவை கூட நான் காப்பி பண்ணி கீழே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு தடவை வந்துடுச்சு. இன்னொரு தடவை நான் காப்பி பண்ணி போட்டேன்னா மூணு தடவை வந்துடுச்சு. இது எப்படி? ஒரு கோடு தானே இருக்குது, ஒரு தடவை தானே நம்ம கோடு எழுதணும், 3 தடவை வந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம இப்போ காம்போனன்ட்ஸாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த React.js பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். காம்போனன்ட்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஓகே, React.jsல இப்படி தான் நம்ம வந்து காம்போனன்ட்ஸாக க்ரியேட் பண்ணுவோம். ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காம்போனன்ட்ஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இதுதான் கோடு எழுதியிருக்கோம். இந்த 3மே ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா, எல்லாமே ஒர்க் ஆகும். இதுதான் வந்து இந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டரோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, காம்போனன்ட்ஸ் இதை மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை ஆர்கிடெக்ட் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் நம்ம வந்து ஃபர்தராக உள்ள செஷன்ஸில் பார்க்கலாம். ஃபர்தராக உள்ள செஷன்ஸில் சீக்கிரம் இந்த யூடியூப் சேனலில் ஒரு React.js ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்க்ராட்ச் டு ஹோஸ்டிங் வரைக்கும் ஒரு அப்ளிகேஷனை எப்படி டிசைன் பண்ணுறதுலேருந்து எண்ட் டு எண்ட் ஹோஸ்டிங் கனெக்ட் பண்ணுறதுலேருந்து எப்படி பேக் எண்ட் கனெக்ட் பண்ணுறதுலேருந்து எப்படி ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணணும், எப்படி வந்து அப்ளிகேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த சேனலில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புதுசாக டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோ, கோடிங் ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உள்ள செஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்டே அப்டேட்டட், ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வெயிட் பண்ணுங்கள், பெல் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட்டாக உள்ள அப்டேட்ஸ் வரும். சீக்கிரமாக React.js டியூட்டோரியல் வந்து இந்த சேனலில் வந்து போஸ்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் Node.js பேக்அண்ட் டியூட்டோரியல் வந்து போஸ்ட் ஆக போகுது. ப்ரொஃபஷ்னல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டு ஹோஸ்டிங் வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, see you, bye.